400 ஆண்கள் அந்த போராட்டத்தில் இடம்பெற்றாங்கன்னா 150 பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. பி சாய்நாத் அவர்கள் எழுதின, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஜேர்னலிசம்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா பி சாய்நாத் இஸ் த ஹீரோ ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னலிசம் இன் திஸ் கண்ட்ரி ரைட் நவ். அவர் த லாஸ்ட் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அவர் எழுத ஆரம்பித்த போது உயிரோடு இருந்தவங்க, ஆனால் அவங்களுடைய பேர் எதுலேயுமே இடம் பெற்றிருக்காது, ஆனால் அவங்களும் இருந்திருக்கிறவங்க. ஸோ சுதந்திரத்துக்காக போராடினவங்க அப்படின்னு. அதில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. 400 ஆண்கள் அந்த போராட்டத்தில் இடம்பெற்றாங்கன்னா 150 பெண்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ பெண்கள் எப்போவுமே பின்னாடி இருந்ததே கிடையாது, அவங்களும் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. நடுவில் தான் நம்மளை வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மல்லம் சத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் அவங்கள பற்றி எழுதியிருக்காரு. அந்த அம்மா சுதந்திர போராட்டத்துக்காக எப்படியம்மா நீங்கள் போராடினீங்க, என்னென்ன விஷயத்தில், உங்களுக்கு என்ன ஆயுதம்னா, ஆயுதம் எங்களுக்கு கிடைக்கும், நாங்கள் கையில் கிடைச்ச காரப்பொடி இது எல்லாம் தான் எங்களுடைய ஆயுதம். இப்போ பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஆண்களுடைய பேரே இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த பெண்கள் உங்களுக்கெல்லாம் யாருங்க சோறு போட்டாங்க அப்படின்னு அந்த பெண்கள் கேட்டாங்க அப்படின்னு. நீங்கள் எங்கெங்கேயோ தலைமறைவாக இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருந்தீங்களே, அதுக்கு பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு தலைவர் தலைமறைவாக இருந்தாருன்னா அதை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊருக்கு சொல்லிடுவாங்களாம். இவங்க சாப்பாடு சமைச்சு இவங்க கொண்டு போய் கொடுப்பாங்களாம். அப்படி மறக்கப்பட்ட கதாநாயகர்கள், த லாஸ்ட் ஹீரோஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த பி சாய்நாத்துடைய படம். Gen Z Mandram. Watch full episode on Black Sheep Value OTT.